அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குபேர முத்திரை இதனால் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குது, இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் சில முத்திரைகள் ஏற்கனவே நான் அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றது வந்து போட்டிருந்தேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவும் போடுறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய முத்திரைகளுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து தொடர்ந்து போடுறேன். இது தேவைப்படுறவங்க முயற்சிகள் செஞ்சு பாருங்கள். ஸோ இது குபேர முத்திரை. நீங்கள் ஏற்கனவே இந்த பிக்சரில் பார்க்குறீங்க. இந்த பிக்சரில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆட்காட்டு விரல், நடுவிரல், பெருவிரல், இந்த 3 விரலும் சேர்த்து வச்சுக்கணும். இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி, படத்தில் காட்டியிருக்கிற மாதிரியே உங்களுடைய அந்த 3 விரல்களுடைய அந்த நுனிப்பகுதியை வந்து தொட்டுட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய சுண்டு விரல், உங்களுடைய மோதிர விரல், இது ரெண்டும் கீழே உள்ளங்கை பக்கத்தில் மடிச்சு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கை விரல்கள் வந்து மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து குபேர முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரை வந்து சாதாரணமாக நீங்கள் பத்மாசனம் சொல்லக்கூடிய அந்த ஆசனத்தில் உட்காந்துட்டும் பண்ணலாம். இல்லைன்னா சாதாரணமாக சமணம் கால் போட்டுட்டு இருக்கக்கூடிய சுகாசனம் சொல்லக்கூடிய அந்த மெத்தட்லையும் பண்ணலாம். இல்லை என்னால் காலம் அடக்கி உட்கார முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் சேரில் உட்காந்துட்டும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த முத்திரை உங்களுடைய மணிப்பூரக சக்கரம், அப்புறம் அநாகதம், விஷுத்தி, இந்த மாதிரி சக்கரங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் அந்த சக்கரங்கள் பற்றி போட்டிருந்தேன். அது என்னன்னு தெரியல அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸ் இந்த முதிரை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். 10 மினிட்ஸ்லேருந்து எடுத்து ஒரு 45 மினிட்ஸ் 1 hour வரைக்கும் பண்ணால் போதும். 2 கைகள்லையுமே பண்ணலாம். இந்த முத்திரை அப்படின்றது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த முத்திரை நிலையில் உங்களுடைய கை விரல்களை வச்சுட்டு நீங்கள் எந்த விஷயத்தை உங்களுடைய ஆழ்மனது கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த முத்ரா பொசிஷனில் இருந்து திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் ஸ்லோவாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகிறத உங்களால் ஃபீல் பண்ணவே முடியும். ஸோ இந்த முதிரை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மைண்டோட பொசிஷனுக்கும் போகலாம். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி அந்த விஷயத்தை லைஃப்பில் கொண்டு வரதுக்கான வழிகள். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த முதிரையை பயன்படுத்தி உங்களுடைய மனதின் மூலமாக அடைய முடியும். இந்த முதிரையை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நினைச்ச விஷயங்களில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன் அப்படின்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சில விஷயங்களை கொண்டு போகிறது மூலமாக அதிலிருந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள், ஏதாவது மது அருந்துவதோ இல்லை ஸ்மோக் பண்ணுறதோ, இல்லைனா நிறைய பேர் வந்து மெயிலே கேட்டுட்டு இருந்தாங்க அந்த ஹார்ன்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஸோ இந்த மாதிரி தீய பழக்கங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்கள் இந்த குபேர முத்திரையை வந்து தினசரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த குபேர முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த விதமான மந்திரங்களோ இல்லைனா வேற எதுவும் பூஜை முறைகளோ எதுவுமே செய்ய தேவையில்லை. சாதாரணமாக காலையில் எந்திரிச்சு நீங்கள் பண்ணால் போதும். குளிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. காலையில் எந்திரிச்சு முகத்தை கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த முத்திரை டே டைமில் நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது ஸ்லோவாக உங்களுடைய ஆழ்மனதுக்கு சென்று அந்த விஷயத்தை உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இந்த முத்திரை தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் இது. இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் இருக்கும். அதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் மெசேஞ்சரில் என்னை கான்டாக்ட் பண்ணி அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணலாம். நன்றி.